நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, ஒரு 140 மருந்து சாதாரணமா போன வருஷம் 1.5 லட்சம் எடுத்தேன். உங்களுக்கு அதை எடுத்து வெடிக்கிற பாலையில் 5 நாள் நெட்டையில் எது வெடிக்குதோ அதில் கொண்டே ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதில் உலகிற பெஞ்சு குட்டை நெட்டை ஈல்டு சூப்பரா இருக்குது. ஒரு 60 வருஷம் நல்லா காப்பாக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். 18 பாலை வருங்க. குட்டை நெட்டை தான் பெஸ்ட். இத்தனை கண்ணுக்கும் அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்குது. 4 மாசம் பேக்கேஜ் பண்ணி ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி மணல்ல போடணும். மண்ணில் போட்டா மண்ணு தின்னு போடும். போடும்போது 120 நாள் முளைச்சு எல்லா மண்ணுக்கும் வரும் சார். ஒரு மரத்துக்கு 400 காயின்னு வைங்க. வருஷத்துக்கு 500 மரம் வந்தால் 2 லட்சம் காய் ஆகி 2 லட்சம் காய் சாதாரணமாக 20 ரூபா போட்டீங்கன்னா கூட 40 லட்ச ரூபாய் ஆச்சு. தென்னை மரத்தையும் ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். இப்போ காய் பஞ்சம் இல்லை. காய்க்கு காப்பாருங்க. அப்படி நல்லா இருக்குது இல்லைங்களா? உரங்கள்லாம் என்னென்னங்க ஐயா போடணும்? நான் எந்த உரம் கொடுக்கறதில்ல. மாட்டு மூத்தம் தான் வருது. மாசத்துக்கு ஒரு ரவுண்டு வரும். அது மட்டும்தான் இல்லைங்களா? சல்பர் போடாமல் எண்ணெய் ஆட்டினா என்னைக்கு மார்க்கெட் இருக்குது. தேங்காய் இப்போ கர்நாடகாவில் முடிஞ்சு போச்சு. கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு தேங்காய் போகுது. இங்கே விட அங்கே 10 ரூபா அதிகம். அங்கே தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்காய். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செங்காலிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே தென்னங்கன்றுகள் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன ரகம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திப்தூர் குட்டை நெட்டை ரகம், நெட்டை குட்டை ரகம். இந்த ரகத்தில் வந்து தென்னங்கன்றுகள் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் வாங்க. குட்டை நெட்டை ரகங்கள். ஓகே, குட்டை நெட்டை ரகங்களில் தேவைப்படுறவங்க ஐயா வந்து அணுகலாம். இதை பற்றி அவர் வந்து விளக்கமாக சொல்ல போகிறாரு. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா, நீங்கள் இப்போ இந்த தென்னை கன்றுல குட்டை நெட்டை ரகம், இந்த 2 ரகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது இதில்? நம்ம சார், குட்டை நெட்டைங்கிறது வந்துங்க வேறு அந்தமான் குட்டை. அது 2 வருஷத்துக்கு ஈல்டுக்கு வருது. இதுக்கும் திப்தூர் நெட்டைக்கும் இது எடுத்து வெடிக்கிறத வச்சு 2ஐயும் மகரந்த சேர்க்கை பண்ணி எடுக்கிறதா குட்டை நெட்டை. எப்படிங்க 2ஐயும் எடுத்து இதில் வெடிக்கிற பாலையில் லிக்யூடு கவர். உங்களுக்கு அதை எடுத்து வெடிக்கிற பாலையில் 5 நாள் பேக்கேஜ் பண்ணி, இது குஜராத்லேருந்து வருதுங்க. பேப்பர் லிக்யூடெல்லாம் பண்ணி எடுத்து நெட்டையில் எது வெடிக்குதோ அதில் கொண்டே 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதில் உலகிற பெஞ்சு குட்டை நெட்டை ஈல்டு சூப்பராக இருக்குது. ஒரு 60 வருஷம் நல்லா காப்பாக்கலாம். 50 வருஷம் மறுபடியும் 10 வருஷத்துல மரம் சடைஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 18 பாலை வருங்க இந்த குட்டை நெட்டை. நெட்டை குட்டைங்க சாதாரண 12 பாலை வரும். இப்போ உங்களுக்கு வந்து நாட்டு மரம் அத்தனை காய் காய்க்காது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாடு நட்டுறது அவ்வளோ ஒரு பெரிய இதாக தெரியல. குட்டை நெட்டை தான் பெஸ்ட்டு. இப்போ இத்தனையும் குட்டை நெட்டை அட்வான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்களா? இத்தனை கண்ணுக்கும் அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்குது. இல்லை, நேற்று கூட முந்தா நாள் ஒருத்தர் 125 எட்டு போனார், ஒரு அட்வான்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்து வந்தேன். கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா பக்கமும். நீங்களே டைரக்ட் சார், நீங்களே கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு வந்துருவீங்களா? வாடகை கொடுத்தா கொண்டு போய் கொடுத்து அவங்களே கொடுத்துருவாங்க இல்லைங்களா? தென்னங்கன்று அப்படிங்கிறது எனக்கு தேங்காயிலிருந்து வரக்கூடிய இதுதான் கன்று. அது எப்படிங்க வளருது? உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கிராஸ் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 4 மாதம் பேக்கேஜ் பண்ணி நல்லா ஊற வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 மாதம் ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி மணலில் போடணும். மண்ணில் போட்டால் மண்ணு தின்னு போடும். இது ஊற கருவூர் மணலுங்க. இந்த மணலில் போடும்போது 120 நாள் முளைச்சிக்கு. மறுபடியும் ஒரு 120 நாள் அந்த ஸ்டேஜ் பயிர் வந்துடும். இப்போ வந்து இது வந்து எம்டியாக தான் இருக்குது. ஏங்கய்யா, இது காய் இல்லைங்களா? முளைச்சிட்டு இருக்குது. அங்கே முளைச்சிக்குது பார்த்தீங்களா? காட்டுங்க. அது என்னங்க அந்த ஓரத்தில் பாரு. இது இப்படிதான் வளரும் இல்லைங்களா? ஆமாம். அது ஒன்று வரும், இது ஒன்று வரும். அங்கே உள்ள பாருங்க, நிறைய முளைச்சிருக்குது இல்லைங்களா? இப்படிதான் அது முளைச்சி வருது. ஸோ இந்த முளைச்சி வர்றதை வந்து எவ்வளோ நாள் நம்ம வச்சிருக்கோம்? 120 நாள், குறைஞ்சது 120 நாளுங்க. 120 நாள். அதுக்கு முன்னே கொடுக்கக்கூடாதுங்க. 120 நாளுங்க. அப்புறம் விவசாயம் நட்டுறக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இதே வந்து நம்ம ஒரு மாவட்டத்துலலாம் பிரச்சனை இல்லை. தேனி மாவட்டத்தில் 1000 வளர்த்தி கொடுக்க சொல்லுவான். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குன்னு கேட்பான். நம்ம அந்த ஒரு மாவட்டத்துல இந்த பிரச்சனை. மற்ற மாவட்டத்துல எல்லாம் இருக்கிறதே சின்ன கண்ணு தான் கேட்பாங்க. 120 நாள் வளர்த்துக்கலாம். இது வரைக்கும் வச்சிருந்தாங்க, எல்லாம் போயிடுச்சு. குட்டை ரக நெட்டை ரக தென்னங்கன்று எந்த மண்ணுல வந்து நல்லா சிறப்பா வளரும்? எல்லா மண்ணுக்கும் வரும் சார். இந்த கழுப்பு கூடுபாடு மண்ணு, கருப்பு மண், கரிசல் மண்ணு ஆகாது. அதை தவிர எந்த மண்ணில் வச்சாலும் காப்பு நல்லா இருக்கு. இதுல ஒரு 500 கன்று ஒருத்தர் வந்து, நம்ம விவசாயி ஒருத்தர் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு ஒரு 500 கன்று வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. அங்கே வந்து நடவும் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு நீங்கள் சொன்ன எத்தனை ஆண்டுகள் சொன்னீங்க ஐயா? 3 மாதம் ஆகும். 3 மாதங்கள் நீங்கள் சொன்னீங்க. வளர்றதுக்கு நம்ம காய் கொடுக்குறதுக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகும்? காய்க்கு 3 வருஷம் ஆகுது. 3 வருடங்கள் ஆகுது. 500 கன்று வாங்கிட்டு போய் வைக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் கழித்து அதில் 1 வருஷம் விட்டுருங்க. 4 வருஷம் கணக்கு வச்சுக்கோணும். பொய்ப்பாலை போடு,
மரம் கொஞ்சம் முத்தணும். ம். 4வது வருஷத்துக்கு அப்புறம் வந்து வருஷத்துல சாதாரணமா ஒரு வருஷத்துக்கு 400 காய் காய்க்கும். ஒரு மரம் ஒரு மரத்துல 500 மரம் இருந்ததுன்னா 2 லட்சம். உங்களுக்கு ஒரு மரத்துக்கு 400 காய்ன்னு வைங்க. ஆ. வருஷத்துக்கு ஆ. 500 மரம் வந்தா 2 லட்சம் காய் காய்க்கும். அதுல நமக்கு ஒரு வருமானம்னா எவ்வளவு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? 2 லட்சம் காய் சாதாரணமா 20 ரூபா போட்டீங்கன்னா கூட 40 லட்சம் ரூபாய் ஆச்சு. அசால்ட்டா எடுக்கலாம். ஆ. வாங்கி விட்டு வேற எதுல போய் எடுப்பீங்க? வேற எதுலயுமே எடுக்க இப்ப முடியாது. 140 மரம் தான் ஆ. சாதாரணமா போன வருஷம் 7.5 லட்சம் எடுத்தேன். ஆ. இந்த வருஷம் ஜாஸ்தியாகுது. ஆ. ம். நமக்கு வருமானம் இரட்டிப்பாக்கணும்னா இந்த ஒரு தொழில தாராளமா செய்யலாம். ஆண்டி இதுல தென்னை மரம் வச்சோமா ஆ. அதோட மறந்துடக்கூடாது. தென்னை மரத்தையும் ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். ஆ, ஆ. அப்படி பார்த்தாதான் அது ஈஸியா வளரும் இல்லைங்களா? எப்படி பக்குவமா வளர்த்தணும் ஐயா? பக்குவம் என்னங்க, ஆ. தண்ணியே இல்லாத காலத்துக்கும் இளங்கண்ணா இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 3 வருஷம் தாண்டிட்டா தண்ணி இல்லாட்டி 6 மாசம் கிடக்கும். ம். 3 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி கொடுத்து காப்பாற்றி அதை கொண்டு வரும். ம். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த வருஷம் பயங்கர அடி மழை. ம். இப்போ தண்ணி பற்றாக்குறை தான். ம். இருந்தாலும் மரம் காயாது. ம். இப்போ காய்க்கு பஞ்சம் இல்லை. காய்க்கு காப்பாருங்க அப்படி நல்லா இருக்குது இல்லைங்களா? உரங்கள்லாம் என்னென்னங்க ஐயா போடணும்? நான் எந்த உரம் கொடுக்கறதில்ல. ஆ. மாட்டு மூத்திரம் தான் வருது. மாசத்துக்கு ஒரு ரவுண்டு வரும். அது மட்டும்தான் இல்லைங்களா? அதுலயே நீங்க மகசூல் எடுத்துடுறீங்க அது இல்லைங்களா? வித்தும் போடுறேன். டேங்க் 10,000 ரூபாய் 7 லிட்டர். இப்போ குறிப்பிட்ட டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காயோட விலை ஒரு 50 ரூபா வரைக்கும் கூட வந்துருதுங்க. ஜாஸ்தி வந்துருச்சு. அசால்ட்டா வந்துருது. அந்த மாதிரி எல்லாம் விலையேற்றம் நிர்ணயிக்கும் போது நமக்கு நல்ல வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா இந்த தொழில? ஆமா, நிச்சயமா இருக்குது. அப்படியே ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாங்க. எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் எத்தனை மாதம் ஆச்சுங்க ஐயா? எத்தனை நாட்கள் ஆச்சுங்க? இதெல்லாம் 4-5 மாசத்துக்கு ஆச்சுங்க. 5 மாசம் ஆயிடுச்சுங்களா இதெல்லாம்? நெட்வொர்க் போயிட்டு இருக்குது. உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னா எப்போ எவ்வளவு நாள்ல கொடுக்கணும்? 3 மாசத்துக்கு முன்னால கொடுக்கணும். 3 மாசத்துக்குள்ள கொடுத்தா 3 மாசம் கழிச்சு கிடைக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா 90 நாள் கழிச்சு கிடைச்சிடும். அதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ண வேண்டியது? கட்டாயம் கண்ணுக்கு 100 ரூபா பண்ணணும். கண்ணுக்கு 100 ரூபா வருங்குதா? இந்த மரம் அதெல்லாம் அதுதானுங்க வராது. இது எல்லாமே இல்லைங்களா? இது வேற. ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்குறேங்க ஐயா. தேங்காய் இருக்குது. தேங்காயில வந்து என்ன மருத்துவ குணங்க இருக்குங்க? தேங்காயில மருத்துவ குணங்கிறது என்னென்ன இருக்குதுங்க, சல்பர் போடாமல் எண்ணெய் ஆட்டினா எண்ணெய்க்கு மார்க்கெட் இருக்குது. அப்புறம் என்னவோ புதுசாக சொல்கிறாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. தேங்காய் இப்போ வந்து கர்நாடகாவில் முடிஞ்சு போச்சு, நிறைய அடி வாங்கிடுச்சு. அதனால இப்போ கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு தேங்காய் போகுது. இங்கத்தை விட அங்கே 10 ரூபா அதிகம். 10 ரூபா அதிகங்கிறீங்க? தமிழ்நாட்டை விட அங்கே 10 ரூபா அதிகம். நம்ம அங்கே ஏற்றுமதி கூட, அதாவது அங்கே கூட நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. பவராபிசாரிகள் செங்காலி வளைய குப்பைவளையம் பஞ்சாயத்து அன்னூர் தாலுக்கா கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே. எவ்வளோ தென்னங்கன்று வேணும்னாலும் உங்ககிட்ட கேட்டால் டைம் வேணும், உடனே கிடைக்காது. ஒரு 10,000 கன்று வேணும். 10,000 கன்றுல வேணும், வருஷ கணக்கில் வேணும் டைம். இது என்ன எடுத்தவங்க அவுத்தவங்கிற வடக்கல்ல வச்சு வட சொல்றதா? எவ்வளோ கன்று தான் கொடுக்க முடியுங்க சாமி? இப்போ 10,000 கன்று ஒரு ஆள் கேட்டால் நாங்கள் கொடுக்க முடியாது, கொடுக்கறது இல்லை. அதிகபட்சம் ஒரு ஆளுக்கு 1000 கண்ணுக்கு மேலே கொடுக்கறது இல்லை. சரி, அதாவது தேவைப்பட்டா ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி தான் ஐயா கொடுப்பீங்க இல்லைங்களா ஐயா? சரிங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க. 63 851 37 116. இன்னொரு நம்பரு 900 38 45 255. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. இப்போ தென்னங்கன்று யாராவதுக்கு தேவை அப்படின்னா ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து ஷோ பண்ணுறேங்க. யாராவது தேவைப்பட்டால் ஐயாவை அன்னைக்கு உங்களுக்கு வந்து தென்னங்கன்று வந்து குட்டை நெட்டை ரகங்கள் வாங்கி பயன்பெறுங்க. அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் என்ன பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியை தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.